வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து எப்படி வந்து நம்ம ஃபுல் மார்க் 1 மார்க்கில் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 to 21 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்துடும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து எத்தனை 1 மார்க் வந்து அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக வந்து இப்போ இந்த நியூ சிலபஸ் நியூ புக்ஸில் வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி வந்து படிக்கலாம், நம்ம மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம்ன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான மெயின் சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 to 21 மார்க்ஸ் வந்து வந்துடும். இந்த 1 மார்க்ஸில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் புக் பேக்கை வந்து நல்லா படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த ஒரு 10 மார்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். புக் பேக்ஸில் இருந்து கண்டிப்பாக வந்து 15 1 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 10 1 மார்க் வந்து கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் வரும். அது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரி, இங்கிலீஷ், தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் 10 1 மார்க்ஸ் வரும். அப்படி இல்லை ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க சில கொஷின் பேப்பர்ஸ், அப்படி கேட்டாங்கன்னா 8 1 மார்க்ஸ் வந்து கேரண்டியாக கண்டிப்பாக புக் பேக்லேருந்து வந்துடும். இப்போ மீதி 1 மார்க்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ 1 மார்க்ஸே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் படிக்கிற விதமே வந்து நிறைய வந்து ராங்காக இருக்கும். அது எப்படி படிக்கக்கூடாதுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கொஷினை வச்சு அந்த ஆப்ஷனை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 1 மார்க்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு கொஷனில் இருக்க கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சரில் வந்து ஏவா, பியா, சியா, டியா அந்த ஆப்ஷன் ஞாபகம் வச்சுப்பீங்க. அதை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. புக்கில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே ஆப்ஷனில் அதே ஆர்டர் வைஸ் கேட்க மாட்டாங்க. ஏபிசிடி அதில் என்ன இருக்கோ இதே ஆர்டரில் இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்படி இல்லையா ஆன்சரை டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஏபி ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்காமல் ஆன்சரை ஞாபகம் வச்சு மெமரி பண்ணி படிங்க. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா வந்து மெமரி பண்ணி படிங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து இந்த 15 மார்க்ஸில் வந்து 10 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏன்னா வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மார்க் எடுக்க முடியும். இப்போ புக் இன்சைடில் கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம்ன்றது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இப்போ இதே மாதிரி இதில் வந்து நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து பண்ணுவீங்கன்னா இந்த 1 மார்க்குக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக போன வருஷம் கேட்டதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டது அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணணும். அப்படி இல்லை சில பேர்லாம் வந்து இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து நிறைய படிப்பாங்க. அதுலேருந்தே 1 மார்க்கும் வந்துடும். இப்போ புக்கிங் சைட்லேருந்து கேட்குறாங்க, புக் பேக் எக்ஸசைசஸ்லேருந்து கேட்காம புக்கிங் சைட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸில் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் இந்த 1 மார்க்கும் எழுதுகிற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க, க்ரியேட்டிவாக கேட்குறாங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எக்ஸாமில் அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக 2 3 1 மார்க்ஸ் தான் இருக்கும். மற்ற 1 மார்க்கில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ புக் இன்சைட் 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி படிக்காமல் மெட்டீரியல்ஸும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணணும். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த புக் இன்சைட்லாம் ஒவ்வொருத்தையும் தேடி படிக்கணுமா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு கலரில் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஒரு ஸ்பெஷல் கலரில் வந்து புக்கில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இந்த இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலும் அதில் வந்து நல்லா வந்து 1 மார்க் வந்து புக்கிங் சைட்லேருந்து கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து மனப்பாட பகுதியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆசிரியர் யார் எழுதுனதுன்றதை கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா செய்தியும் எல்லாத்தையும் நீங்கள் உரைநடை எல்லாமே துணைப்பாடம் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கனாலுமே வந்து அதில் அந்த ஆசிரியர் யார் எழுதுனதுன்றதை ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். புக்கிங் சைடில் ஏதாவது ஒரு இதில் இருந்து இந்த மாதிரியான வந்து ஒரு டைப்பில் நீங்கள் படிச்சிங்க எல்லா சப்ஜெக்ட்னா 1 மார்க்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் வந்து இந்த 1 மார்க்ஸில் மட்டும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடம், அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் நம்ம படித்தது வருமா வராதான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 மார்க் கேரண்டின்ற மாதிரி இருக்கும். அதனால் 1 மார்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மார்க் பார்க்காதீங்க. ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணிவிட்டு 1 மார்க்குக்கு போங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.